ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை எல்லாம் ராமன் செயலெனக் கண்ட சேனியன். ஒரு கிராமத்தில் ஒரு சேனியன் நெசவுக்காரன் இருந்தான். அவன் பரம பக்தன். ஆதலால் மக்கள் எல்லாருக்கும் அவனிடம் நம்பிக்கையும் அன்புமுண்டு. அச்சேனியன் தான் நெய்த ஆடையை விற்பதற்கு கடைத்தெருவுக்கு கொண்டு போவான். யாரேனும் அந்த ஆடையின் விலையை கேட்டால் அவன், ராமனுடைய சித்தத்தின்படி நூல் விலை 1 ரூபாவாகிறது, ராமனுடைய சித்தத்தின்படி கூலி 4 அணாவாகிறது, ராமனுடைய சித்தத்தின்படி லாபம் 2 அணா, ஆகவே ராமனுடைய சித்தத்தின்படி இந்த வஸ்திரத்தின் விலை 1 ரூபாயும் 6 அணாவுமாகும் என்பான். மக்களுக்கு இவனிடம் பூரண நம்பிக்கை இருந்தபடியால் அவர்கள் இவன் சொன்ன விலையை கொடுத்து ஆடையை வாங்கிக் கொள்வார்கள். இவன் பக்தனாகையால் இரவு வேளையில் சாப்பிட்ட பிறகு நெடுநேரம் உட்கார்ந்து பகவத் தியானத்திலும் ஜபத்திலும் காலங்கழிப்பான். ஒருநாள் இரவில் நெடுநேரமாகியது. அவனுக்குத் தூக்கம் வரவில்லை. ஆகவே திண்ணையில் தனியாக உட்கார்ந்து தியானமும் ஜபமும் செய்து கொண்டிருந்தான். அப்போது கூட்டமாகத் திருடர்கள் அவ்வழியே போய்க் கொண்டிருந்தனர். அவர்களுடைய பொருட்களைச் சுமந்து கொண்டு வர ஆள் எவனும் அகப்படாமையால் அவர்கள் அந்தச் சேனியனை இழுத்துக் கொண்டு சென்றனர். அப்பால் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அநேக சாமான்களைக் கொள்ளையடித்து அவைகளில் சிலவற்றைச் சேனியன் தலையின் மீது ஏற்றி வைத்து அழைத்துக் கொண்டு போயினர். ஆனால் அந்தச் சமயத்தில் காவற்காரர்கள் அங்கு வந்தபடியால் திருடர்கள் ஓடிப்போய்விட்டனர். மூட்டையைத் தாங்கிய சேனியன் அகப்பட்டுக் கொண்டான். அன்றைய இரவு அவனைக் காவலில் வைத்திருந்து மறுநாள் காலையில் நியாயாதிபதி முன்னர் கொண்டு போய் நிறுத்தினர். இந்த விஷயம் ஊராருக்குத் தெரியவர அவர்கள் ஓடிவந்து சேனியனைக் கண்டு வருந்தி நியாயாதிபதியைப் பார்த்து, பிரபோ, இவன் களவு செய்திருக்க மாட்டான் என்று ஏகோபித்துச் சொல்லினர். அதன்மேல் நியாயாதிபதி நடந்த சமாசாரத்தைச் சேனியனைக் கேட்டார். சேனியன், பிரபோ, ராமனுடைய சித்தத்தின்படி நான் என் வீட்டுத் திண்ணையில் உட்கார்ந்திருந்தேன். ராமனுடைய சித்தத்தின்படி அன்றிரவு நெடுநேரமாயிற்று. ராமனுடைய சித்தத்தின்படி நான் பகவத் தியானமும் ஜபமும் செய்து கொண்டிருந்தேன். அப்போது ராமனுடைய சித்தத்தின்படி திருடர்கள் கூட்டமாய் அவ்வழியே போய்க் கொண்டிருந்தனர். ராமனுடைய சித்தத்தின்படி அவர்கள் என்னையும் கூட இழுத்துச் சென்றனர். ராமனுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளையடித்தார்கள். ராமனுடைய சித்தத்தின்படி என் தலையிலும் ஒரு சுமையை வைத்தார்கள். அப்போது ராமனுடைய சித்தத்தின்படி காவல்காரர்கள் வந்தனர். ராமனுடைய சித்தத்தின்படி நான் அகப்பட்டுக் கொண்டேன். ராமனுடைய சித்தத்தின்படி நான் காவலில் வைக்கப்பட்டு ராமனுடைய சித்தத்தின்படியே இன்று காலையில் தங்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்றான். அவனுடைய பக்தியையும் உண்மையையும் நிரபராதத் தன்மையையும் கண்ட நியாயாதிபதி அவனை உடனே விடுதலை செய்துவிட்டார். வெளியே வந்த சேனியன் தனது நண்பர்களைப் பார்த்து, ராமனுடைய சித்தமே என்னை விடுதலை செய்தது என்று சொன்னான். நீ உலக வாழ்க்கையில் இருப்பதும் உலகத்தைத் துறப்பதும் இறைவனுடைய சித்தத்தையே பொறுத்துள்ளன. எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உலகத்தில் உனக்கேற்பட்ட கடமைகளைச் செய்.